வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக 1 கப் போதும். அடுத்தது இன்னொரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு இஞ்சி, தேங்காய், சீரகம், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சிவப்பு மிளகாய் போட்டு இதையும் ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கசகசாவும் தேங்காயும் கொஞ்சமாக போட்டு அதை இன்னொரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகா, வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நான் அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாடை நல்லா போகணும். அது வரையில் அது நல்லா வதங்கணும். இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கசகசா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ரொம்ப டேஸ்டான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம்.